பின்னாடி வரும்போது சொல்லு. அப்படியே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இந்த இடத்தின் பேர் வந்து பார்த்தோம்னா சென்றாயனப்பள்ளி என்று சொல்லப்படுகிற சென்றாம்பள்ளி அல்லது சென்றாயனப்பள்ளி என்று அழைக்கப்படுகிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மலை, அந்த மலையினுடைய அடிவாரத்தில் தான் நாம் நின்றுட்டு இந்த பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த காணொலிக்காக நம்ம பார்க்குற இந்த மலையின் பேர் வந்து பார்த்தோம்னா கோழிக்குத்துற மலை, கோழிக்குத்துற மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மேலே பார்க்குற அந்த பகுதி, மேலே பார்க்குற அந்த உச்சி பகுதி பார்த்திங்கன்னா கோழியினுடைய அழகு வந்து கொத்துறது போல் நீங்கள் அந்த இரண்டு பக்கமும் பிளவுபட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்த்தா அந்த இறக்கைகளை அப்படி விரித்து ஒரு கோழியானது கொத்துவதற்கு தயாராக இருக்கிறது போல இருக்கிற அந்த மலையை நீங்கள் பார்க்கலாம். எனவே தான் அந்த மலைக்கு வந்து கோழி குத்துற மலைன்னு பேர். தூரத்திலிருந்து பார்க்குற போது அப்படி இருக்கும். இந்த மலையினுடைய அடையாளத்தை உங்களுக்கு சொல்லணும்னா, மேற்கு புறமாக குடியாத்தம், கிழக்கு புறமாக காட்பாடி. இந்த குடியாத்தம் காட்பாடி சாலையினுடைய இடையில், எனக்கு குடியாத்தம் இங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு 4-4.5 கிலோமீட்டர் இருக்கும். இந்த பகுதியில் தான் இந்த ஊர் சென்றாம்பள்ளின்றது, சென்றாயனப்பள்ளி என்கிற இந்த கிராமம் இருக்குது. தொல் மாந்தர்கள் என்று சொல்லப்படுகிற குகை மனிதர்கள் வாழ்கிற அந்த இடங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய மிக தொன்மையான ஊர் என்பதற்கான சான்று ஆதாரங்கள் நிறைய இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊரை பற்றி சொல்லணும்னா எனக்கு பெரும்பாலும் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கிராமங்களில் இந்த தொல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட கிராமங்கள் நிறைய இருக்குங்க. வரலாற்றினுடைய சான்று ஆதாரங்கள் இருக்கக்கூடிய காவனூர், விருஞ்சிபுரம், இந்த மாதிரி பல பள்ளிக்கொண்டான், நெட்டேரி என்பதான மலைகளெல்லாம் இருக்குது. அறியப்படாத மிக பழமையான இன்னொரு ஊரும் இதே பகுதியில் இருக்குது. அது பசுமை ஆத்தூர். பாலாற்றுப்படுகையில் பசுமாத்தூர் என்கிற ஊர். அது பசுமை ஆத்தூர் பாலாற்றுப்படுகையில் இருப்பதினால் அது பசுமாத்தூர்னு பேர். ஏன் இந்த குறிப்பாக அது இந்த சொல்கிறேன் அப்படின்னு கேட்டோம்னா, அது எனது ஊர், நான் பிறந்த கிராமம் அப்படின்றதுக்கெல்லாம் இல்லவே இல்லை. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அங்கே ஒரு ஜேசிபி வச்சு இந்த டெலிஃபோன் ஒயர் கேபிள் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட போது சங்க காலத்துக்கான அந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய பரியல்கள் அங்கு கிடைத்தது. 4 பாறைகள் நடுவில் சிகப்பு, கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் தொடங்கி இரும்பு ஆயுதங்கள், ஈட்டி, வாள் போன்ற ஆயுதங்கள் கிடைக்கிற நிறைய. அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த பதப்படுத்தப்பட்ட அந்த பேழைகள் எல்லாமே வந்து அங்கே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஊர். அப்போ அது தொன்மையான ஊர் தானே. அந்த ஊர்லேருந்து இங்கே பார்த்தோம்னா எனக்கு நெட்டேரி வந்து இடையில பார்த்தோம்னா நம்ம பசுமாத்தூர்னு சொல்லப்படுகிற அந்த தொல் பழங்கால மக்கள் வாழ்ந்ததற்கான அந்த ஊர், அந்த ஊரை அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரி கடந்தோம்னா அந்த ஏரியினுடைய எல்லையில் நெட்டேரி மலை என்கிற ஒரு மலை இருக்குது. அந்த மலையிலிருந்து நமக்கு பார்த்தோம்னா ஒரு 3 கிலோமீட்டர் அப்படியே இருக்கும் அந்த இடம், இந்த சென்றாயனப்பள்ளி என்கிற. அப்போது நெடுங்காலமாக ஒரு விவரம் வந்து நமக்கு ஒரு இதுவாக இருந்தது. இந்த மனிதர்களுக்கு இந்த இரும்பு ஆயுதங்கள் போன்றவர்களெல்லாம் எங்கிருந்து கிடைத்திருக்கும் அப்படின்னாலாம் பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஏன்னா பக்கத்தில் ஈடி குடிசை என்று சொல்லப்படுகிற ஈட்டிகள் போன்ற செய்கிற குடிசை பகுதியில் கொண்டு ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அது இன்றைக்கு ஐதர்புரம் என்று அழைக்கப்படுகிறது. திப்பு சுல்தானுடைய தந்தை ஹைதர் அலி அவர்கள் படையெடுத்து கர்நாடக பகுதியிலிருந்து, இதுவும் கர்நாடக பகுதியில் தானே, எனவே இந்த பகுதியில் வேலூர் கோட்டையை நோக்கி வருகிற போது அந்த இடத்துல தங்கிய இடம். எனவே அந்த ஈடி குடிசை, ஈட்டி போன்றவைகள், கத்தி போன்ற இரும்பாயுதங்களை செய்கிற அந்த குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய அது ஒரு கிராமமாக இருந்திருக்கிறது. அந்த இடத்துல வந்து இன்றைக்கி ஐதர் அலி வந்து தங்கியதால் அது ஐதர்புரம் என்றதாக இருக்குது. அந்த ஐதர்புரம் அங்கே தயாரித்திருக்கலாம். விச்சூர் என்று சொல்லப்படுகிற பள்ளிக்கொண்டா ஆற்றங்கரை பகுதியில் அந்த ஈட்டி போன்ற இரும்பாயுதங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லை வேறு எங்கே இருந்திருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு உடனடியாக நினைவு வந்தது இந்த சென்றாயனப்பள்ளி. ஏன்னா இங்கே வந்து இது பக்கத்தில் பார்த்தோம்னா அப்படியே கொசவன்புதூர்னு ஒரு இடம் இருக்குது. கொசவன்புதூர் அடுத்து பார்த்தோம்னா அர்ஜுனாபுரம்னு ஒரு இடம் இருக்குது. அர்ஜுனாபுரத்துக்கும் பசுமாத்துக்கும் நெருங்கிய உறவுமுறை ஆதி காலத்திலேருந்து உறவுமுறை இருந்திருக்குது. எனவே இந்த இரும்பாயுதங்கள் போன்றவைகளெல்லாம் இங்கிருந்து அவர்கள் மாற்றாக, பண்டமாற்றாகவோ ஏதோ பெற்றிருக்கிறதுக்கான, ஏன்னா அதுக்கான சான்று ஆதாரங்கள் எல்லாம் கிடைக்கிற ஒரு அரிய களம் தான் இந்த
சென்றாயனப்பள்ளி என்று சொல்லப்படுகிற இந்த கோழிக்குத்திர மலை என்கிற மலைக்கு நாம் வந்திருக்கோம். இங்கே சிறப்பு என்ன கேட்டோம்னா, மேலே வந்து பார்த்தோம்னா இந்த புரட்டாசி மாதத்தில் 3ஆம் சனியில் உச்சியில் தெரிகிற அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா விளக்கேற்றுவது வழிபடுகிற ஒரு மரபை இந்த ஊர் மக்கள் தொடக்கத்திலிருந்தே செய்து வருகிறார்கள். அங்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரும் பாறையை வெட்டி 8 பட்டை அளவுக்கு இருக்கக்கூடிய நாகபந்தம், ஆஞ்சநேயர் சிலை, அப்புறம் வந்து பார்த்தா பிற்காலத்தையே தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா சங்கு, சக்கரம், இதெல்லாம் பூக்கள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த 8 பட்டை அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தூணை, ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 6 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு தூணை அங்கே நிறுவி இருக்கிறார்கள். அந்த தூணின் மேல் விளக்கேற்றுகிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி புரட்டாசி மாதத்தில் 3ஆம் சனி வருகிறது அல்லவா, அந்த 3ஆம் சனி வெகு விமர்சையாக இங்கு கொண்டாடப்படுகிறது. இது வைணவ தலத்தினுடைய அடிநாதமாக இந்த கோயில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆதி காலத்தில் வைணவம் ஏது, சைவம் ஏது ஆதி மனிதர்களுக்குள்ளார? ஏன்னா அந்த மாதிரி ஆதி மனிதர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய எச்சங்கள் இந்த மலை சுற்றிலும் இருக்குது. அந்த மலை இந்த நமக்கு இங்கே பார்த்தோம்னா பின்னாடி பார்க்க போகிறோம். நம்ம இந்த காணொலி முடிச்சுட்டு அடுத்து அங்கே தான் போகிறோம். ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ஓவியங்கள், பாறை ஓவியங்கள் எல்லாம் எடுக்கப்பட்ட இடம் இருக்கிறது. இந்த பாறை ஓவியங்கள் எடுக்கப்பட்ட இடத்திற்கிருந்து எதிர்க்கு பெரியதான பாறை, பெரும் பாறை. அந்த பாறைக்கு உள்ளார இறங்கி போனோம்னா ஒரு குகை இருக்கிறது. அந்த குகை பார்த்தோம்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிவனும் பார்வதியும் வந்து தங்கிய பாறை என்பதாக சொல்கிறார்கள். அங்கே வந்து பார்த்தோம்னா கல்லிலே செதுக்கப்பட்ட வரைபடங்கள் போல இடம் இருக்கிறது. அங்கே பாதம் இருப்பதாக சொல்கிறார். அந்த இடத்துலலாம் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வைணவத்துக்கான குறியீடாக இருக்கக்கூடிய நாமத்தை அங்கே போட்டிருக்கிறார்கள். பெயிண்டெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. உளியெல்லாம் தட்டி அப்படியெல்லாம் இல்லை அந்த இடம். அப்போது இவங்க சிவனும் பார்வதியுமாக யாரை சொல்கிறார்கள்? இங்கே வாழ்ந்த ஆதி அந்த குழு தலைவனையோ தலைவியை தான் இவ்வாறு அழைக்கிறார்கள். அவர்களுக்கான அது இருப்பிடமாக இருக்கிறது. அந்த இருப்பிடத்திற்கு எதிர் திசையில் இப்போது வந்து பார்த்தோம்னா புதர் மண்டி, இங்கே ஒரு உங்களுக்கு மலை ஏறிய தொழிலாளர்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த சீக்கமுள்ளுன்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிறவங்க. ஆனால் அது பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா கொக்கி முள் மாதிரி இருக்கும். மிக அபாயகரமான முள்ளெல்லாம் படர்ந்து இருக்கக்கூடிய, உள்ளே போக முடியாத அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி அதை எப்படியாவது விளக்கிட்டு கொம்பெல்லாம் கொண்டு வந்து இருக்கோம், விளக்கிட்டு உள்ளே போகணும்னு. ஏன்னா அதற்கு முந்திய அந்த குகை மனிதர்கள், தொல் பழங்காலத்துக்கும் முந்தி, இரும்பு காலம், புதிய கற்காலம், பழைய கற்காலம் என்று சொல்லப்படுகிற அந்த காலத்துக்கு முந்திய மனித இனம் வாழ்ந்திருக்கக்கூடியதற்கான அந்த குகை பகுதிகள் அங்கே இருப்பதாக சொன்னார்கள். அதையும் பார்க்கணும். எனவே இப்படியான ஒரு வரலாற்று பூர்வமான பல ஆதாரங்களை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலை. இந்த மலையில் தான் இப்போது இப்படி தான் ஏறி போகணும். வழி அமைத்திருக்கிற வழியெல்லாம் முறையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பாதை என்பதோ அல்லது படிக்கட்டுகள் அமைப்பது என்பதோ அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லாத மிக அபாயகரமான ஒரு பாதை தான். உச்சி அது குறிப்பாக அந்த பாறை மேல் ஏறுகிற போது பார்த்தோம்னா நமக்கு கரணம் தப்பினால் மரணம் சொல்லும் இல்லையா, அந்த கரணம் தப்பினால் மரணம் என்கிற நிலையை அங்கே நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்சம் நம்ம கால்கள் பிசுறுனா போதும். ஏன்னா ஒட்டி ஓரமாக இப்படி தான் போகணும், திரும்புவதற்கு இடம் இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய குறுகலான பாதையில் போனோம் பாருங்கள். ஒரு சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கக்கூடிய என்னாலேயே அவ்வளோதான் பண்ண முடியும். அப்படி திரும்பினோம்னா கீழே தவறினோம்னா சிதறு தேங்காய் போட்ட மாதிரி உடஞ்சிடுவோம். ஏன்னா அவ்வளோ பெரிய பாறை அமைப்புகள், மிக பாதாளமான பள்ளங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா ஒரு 30-40 அடுக்கு மாடியிலிருந்து எட்டி பார்த்தால் என்ன விதமான பார்வை ஆழம் தெரியுமோ அதை விட கூடுதலான ஆழம் கொண்டிருக்கக்கூடிய பாறை வடிவமாக அந்த இடம் இருக்கிறது. அப்பேற்பட்ட அபாயத்தை கடந்து தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பக்தியின் காரணமாக அங்கே போய் புரட்டாதி மாதம் 3வது சனிக்கிழமை விளக்கேற்றி வருகிறார்கள், தீபம் ஏற்றுகிறார்கள். அது ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. சரி, ஓகே, இது பின்னாடி. எனவே நாம் இப்போ இங்கே ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இது ஏற்கனவே வந்திருக்கக்கூடியவர்கள் சொன்னார்களா எல்லாம் தெரியாது. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இது இங்கே வந்திருக்காங்க பாருங்கள். கிட்ட நம்ம அங்கே அந்த இடத்துல தான் போக போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அங்கே பார்க்குறோம். என்ன கேட்டோம்னா, தண்ணீர் மழை பொழிந்தால் தண்ணீர் ஓடி இயற்கையாகவே தேங்குகிற ஒரு சிறு சுனை மாதிரி ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்த தான் இப்போ நோக்கி நம்ம நகர்ந்து வந்துட்டுருக்கோம்.
இந்த வரலாற்றுக்கு இந்த சான்று பகிர்கிற மிக அற்புதமான ஆதாரம் இந்த இடத்துல தான் இருக்குது. அதை நோக்கி ஒரு பயணம் தான் இந்த மலை ஏறி வந்துட்டு இருக்கோம். இது அந்த சுனையிலிருந்து நீர் நிரம்பி மற்ற பகுதிகளெல்லாம் வந்து நிரம்புகிற தண்ணீர் தொட்டியை தான் இவங்க வந்து இந்த அமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நவீனமாக இப்போது செங்கல் அமைப்பெல்லாம் கொண்டு இது ஒரு திட்டம்லாம் கட்டி ஒரு கோவில் அமைப்பு சார்ந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கட்டமைத்திருக்கிறார்கள். நம்ம பார்க்குறது இதை விட இன்னும் அற்புதமான ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்றதை நீங்களும் வந்து பாருங்கள் வாங்க. இல்லை அப்படி அவ்வளோதான். இதுதான் இந்த இந்த இது வேண்டாம், இது 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 இந்த இடம் தான் அந்த இடம். வாங்க உள்ள அந்த அற்புதத்தை நாம் என்னென்னு விளக்குவோம். இதனுடைய சிறப்பு என்னன்றதை நீங்களே பார்க்கலாம். இது அற்புதமான ஒரு பாறைகள் இங்கே கிடைச்சது, மலையில் கிடைச்ச விஷயத்த விட்டு வச்சுருக்கோம். அப்போ இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே கொஞ்சம் பாருங்க. இந்த இடத்துல வந்து உட்காரேன். களத்துக்கு அடிமை வந்துட்டோம். கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி இந்த இடத்துல அப்படியே கீழே உட்காந்து இதெல்லாம் இந்த இடத்துல காட்டுப்போம். இந்த இடத்துல பாருங்கள். இது வந்து பார்த்தோம்னா ஒரு சுனை. மழை பொழிந்தால் அந்த இடுக்குகள் எல்லாம் மழை நீர் அப்படியே பிறையாக எடுத்து வந்து நேராக நிரம்பி இது பாருங்க. இது இயற்கை, யாரும் மனிதர்கள் செதுக்கி வெட்டி அப்படிலாம் செய்தது கிடையாது. இயற்கையாகவே அமைந்த ஒரு சிறு குகை போன்ற ஒரு பகுதி, சுனை போன்ற ஒரு பகுதி இங்கே இருக்கு. இது பாருங்க. தண்ணி இப்போ வரலும் பார்த்தோம்னா அவ்வளோ சுத்தமாக இருக்கு. உங்களுக்கு பாருங்க, தண்ணி தெளிந்த நீர், அவ்வளோ சுத்தமான தண்ணி பாதுகாப்படுது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நவீனமாக இந்த இரும்பு சூடம் ஏற்றுவதற்கான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அந்த சூடம்லாம் ஏற்றி முழுக்க கரிய நிறத்தில் ஆக்கி வச்சுருக்காங்க. ஒருவேளை இங்கே பாறை ஓவியங்கள் போன்றவைகள் இங்கே செதுக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு கூட கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இங்கே ஒரு பாறை ஓவியம் போல் ஒரு அமைப்பு இருக்காங்க. அங்கே இங்கே காட்டு பாதை இங்கே பார்த்தா தெரிய வரும். அந்த தொல் மாந்தர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த பாருங்கள், இந்த பாறை ஓவியம் போன்ற ஒரு அமைப்பு அங்கே இருக்குதை நீங்கள் பார்க்கலாம். அது ஏதோ ஒரு கொம்புகள் போல் ஒரு உருவம் போல் இது அமைஞ்சிருக்காங்க. இதே போல் விஷயங்கள் இங்கே இருந்திருக்கும். ஆனால் ஏனத்தில் இந்த சூடம்லாம் ஏற்றி முழுக்க அப்படியே கரேல் என்ற அந்த புகைப்படிமங்கள் படிஞ்சு கிடக்கிற இடமா மாறி போச்சு. இந்த இடத்துல இருந்து வேர்கள்லாம் விட்டு செடிகள்லாம் போகிற அந்த இந்த நீர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து செடிகள் வேர்கள்லாம் போகிற அந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். இதுலேருந்து தண்ணீர் வந்து மழை தண்ணீர் வந்து உள்ளெல்லாம் அங்கங்கே கசிந்து எடுத்து வந்து நிரம்பி இது போகிற வழி அப்படியே அந்த வழி அப்படியே காட்டுப்பா. இந்த வழி அப்படியே காட்டு இப்படி போயிட்டு அந்த இடத்துல காட்டுறாங்க. அந்த குளம் இருந்தாங்க அந்த கீழ் நிலப்பரப்பில் பார்த்தோம்னா காட்சிப்படுத்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு குளம் இருக்கிறது. அந்த இடத்துல இந்த குளம் போகிறது. அதே போல் மற்ற இடங்கள்லாம் ஓடி வருகிற அந்த ஆறு காட்டாறாக காணாறு என்று சொல்லப்படுற காணாறாக சிறிய ஒரு காணாறாக ஓடி வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய குளமாக இருக்குது. அந்த அந்த பள்ளங்களில் தேங்கி இருக்கக்கூடிய அமைப்பில் இது இருக்கிறது. சரி, ஓகே. இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தார் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து ஒரு 5-6 ஆண்டுகளாக இந்த கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் சார்ந்த பட்டய வகுப்புகளை நடத்தி வருகிறார்கள். சென்ற ஆண்டு நான் அந்த பட்டய வகுப்பில் சேர்ந்து ஒரு சிறப்பு நிலையில் தேர்ச்சி பெற்றேன். அப்பொழுது வந்து பார்த்தோம்னா பசுமாத்தூரில் இருக்கக்கூடிய தொல் எச்சங்கள் சார்ந்த ஆதாரங்களை, கல்வெட்டுக்களை, கோயில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆய்வேடாக நான் சமர்ப்பித்திருந்தேன். அப்போ வந்து பார்த்தோம்னா அப்போ அந்த ஆய்வுக்காக தேடுகிற பொழுது சென்றாயனப்பள்ளி என்று சொல்லப்படுகிற இந்த கோழிக்குத்தர மலையை பற்றி விவரம் தெரிகிற போது வரணுங்கிறதுக்காக வந்தேன். நான் எதுக்காக வந்தேன்னா, இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல நாங்கள் தேடி வந்தது அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பழைய மனிதர்கள் பாறை ஓவியங்களை வரைந்திருக்கிறார்கள். அந்த பாறை ஓவியங்களை காண வேண்டும் என்கிற இடத்துல வந்துட்டோம். ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த இடம் வந்து இந்த இடத்துல இருக்கும்னு நினச்சிட்டு தான் போனோம்.
இதே பாதையில் சென்று மேலே போய் அது வரைக்கும் என்னென்னவோ குகைகள் பாறைகள்லாம் தேடி பார்த்தோம். ஒரு இடங்கள் கூட எனக்கு அந்த ஓவியங்களை பார்க்கவே முடியல. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயத்த எங்களுக்காக இங்கே இருக்குது. இது யாராவது சொல்லியிருப்பாங்களா எனக்கு தெரியல. நான் பார்த்த புத்தகங்கள்லையோ தொல்லியல் சார்ந்த ஆய்வறிஞர்களோ இந்த விஷயத்த சொன்ன மாதிரி இல்லை. ஆனால் எனக்கு அந்த தொல்லியல் சார்ந்த அந்த வகுப்புகளில் பார்த்தோம்னா செய்யாறு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வரலாற்றுத்துறை பேராசிரியர், அன்பிற்கினிய பேராசிரியர் மதுரை வீரன் அவர்கள் ஒரு வகுப்பெடுத்தார். வகுப்பெடுக்கிற பொழுது அவர் சொன்ன விஷயங்கள் மனசில் ஆழமாக பதிந்தது. எப்படி தேடணும், அவர் எப்படி மாணவர்கள் எல்லாம் அழகாக அந்த கலன்களை கண்டுபிடிப்பதற்கு ஒற்று உறுதுணையாக ஆக்கம் கொள்ள செய்கிறார். அது நீட்சியாக அவற்றையெல்லாம் எப்படி நியூஸ் செய்திகளாக கொண்டு வருகிறார். அவைகளை கட்டுரைகளாக எழுதி எவ்வாறெல்லாம் வெளி உலகத்துக்கு ஆக்கப்படுத்துகிறார். யூடியூப் சேனலில் நமக்கு அதே அங்கே இருக்கக்கூடிய வசந்தி மேடம் போன்றவர்கள் கொண்டு வருகிற மண் மரபு என்கிற அற்புதமான ஒரு யூடியூப் சேனல் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மண் மரபில் ஒரு விஷயத்தை அவர் செய்ய பகுதியில் கிடைச்ச ஒரு விஷயத்த காணொலியாக எங்களுடைய அந்த வாட்ஸ்அப் புலனக்குழுவில் அவர் சொல்லியிருந்தார். அதில் பார்த்தோம்னா செய்யாறு ஆற்றுப்படுகை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றுப்பகுதியில் இந்த தீட்டுப்பாறைகள் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை பற்றி போட்டிருந்தார். செய்யாறு மாணவர்கள் தாங்கள் படிக்கிற இடங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி அதை உள்வாங்கி அந்த மாணவர் குழாமத்தை ஆய்வு மாணவர்களை அழைத்து கொண்டு மதுரை வீரன் சார் அழைச்சின்னு போய் அது சொல்லியிருந்தார். கல் ஆயுதங்களை, இரும்பு சார்ந்த ஈட்டி போன்ற ஆயுதங்களை எல்லாம் பட்டை தீட்டுகிற ஒரு வெட்டுப்பாறைகள், அந்த பாறை சமதளத்தில் இருக்கக்கூடிய பாறைகளில் அந்த தீட்டு களங்கள் தீட்டுகிற அந்த அமைப்பை அவர் சொல்லி இந்த இடத்துல தொல்மாந்தர்கள் புழக்கம் கொண்டதற்கான அடையாளமாக இருந்திருக்கிறது. இது இந்த மாதிரி இங்க தீட்டி இருக்கிறார்கள் என்பதாக அந்த ஈட்டியெல்லாம் இப்படி தீட்டி இருப்பாங்க. தண்ணி ஏன்னா தீட்டுகிற போது ஒரு வெப்பம் ஏற்படும், கை சூடு ஏற்படும். அந்த சூட்டில இருந்து தப்பிப்பதற்கு எப்படி தண்ணியை அதில் விட்டு அரைச்சாங்க, எப்படி அதை பட்டை தீட்டினார்கள், கூர் தீட்டினார்கள் என்பதெல்லாம் அவர் எடுத்து சொல்லுகிற போது எனக்கு இந்த இடத்துல இந்த சுனை பார்த்தவுடன் இந்த சுனையும் எங்கேயாவது எழுத்து இருக்குமா, எங்கேயாவது தமிழ் எழுத்துக்கள் எங்காவது கண்டு விட மாட்டோமா என்று ஒவ்வொரு இந்த தொல்லியல் ஆர்வலர்களும் கண்ணில் விளக்கண்ணை விட்டு விடுவது போல எப்படி பார்ப்போம் அதே போல தான் இதெல்லாம் பார்த்தபோது எதுவுமே கிடைக்கல. ஆனால் அதோட ஆச்சரியப்படிமடியான ஒரு விஷயம் எங்களுக்கு இங்கே தட்டுப்பட்டது. அதே பட்டை தீட்டும் விஷயங்கள் இங்கே இருக்குது. இது பாருங்க, இதுதான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டும். 9 விதமான 1 2 3 4 5 இது 6 7 8 9 இந்த 9 விதமான தீட்டுப்பாறைகள் என்று சொல்வது இந்த பட்டை தீட்டும் பாறைகள் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். நீங்க இதை ஏன் ஆச்சரியப்பட்டு போனா வியந்து போனா பக்கத்தில் தண்ணி இது இங்க பாருங்க, எண்ணெயும் கொஞ்சம் அப்படியே ஜூம் கிடக்குது. இந்த இங்க இருக்க தண்ணி இது பாருங்க, இந்த பாருங்க தண்ணி. இது ஒரு ஜான் கையில என்னுடைய கையில ஒரு ஜான் அளவுக்கு ஒரு 2-3 விரக்கடை அளவுக்கு அவ்வளவு பெருசு. இது பார்த்தோம்னா அரை ஜான் அவ்வளவு ஒரு கை அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது பாருங்க, இந்த பாருங்க விஷயம் இதெல்லாம் கூட ஏதோ இது பாருங்க இந்த அமைப்புல இருக்கு. இதுல ஒரு சிறப்பு என்ன கேட்டோம்னா அழகா அந்த வில்லையோ அம்பையோ தீட்டுகிற போது இந்த இடத்துல என்ன நல்ல நிழல் இருக்கிறது. தீட்டுகிற போது ஏற்படுகிற வெப்பத்தை குறைப்பதற்கான நீர்க்களம் இங்கு இருக்கிறது. அவர்கள் இளைப்பாறுவதற்கான நிழல் கூட இந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நிழல் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த பாருங்க, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஒரு சில இங்க கிடைத்த கற்கள் எல்லாம் இந்த கொண்டு வந்து பாருங்களா, ஒரு பாட்டை தீட்டணும்னு வச்சுக்கலாம். இது பாருங்க, அவ்வளவுதான். இது பல குழிவா இருக்கிற பகுதியில் தீட்டுக்கிறது ஆகட்டும், பாருங்க குழிவா இருக்கிறது பட்டை தீட்டுவதற்கு. இப்ப சப்போஸ் நீளமா வேணும் கல்லாயுதங்களை கொத்துவதற்கு, இது இங்க எடுக்கப்பட்ட ஒரு கல்லாயுதம். இது கல்லாயுதமா தெரியல, ஆனால் அப்படி இருக்குமோன்னு எனக்கு. இப்ப சப்போஸ் இது பார்த்தோம்னா தீட்டுவதற்கு பாருங்க. அதே போல பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த கூர்மையான பகுதிகளை ஒரு கம்பு போன்றவர்களை அதை நார்கள்லையோ அல்லது தோல் போன்ற பகுதியில் கட்டி இதை தீட்டுவதற்கான ஈட்டியை தீட்டுவதற்கு, வாளை தீட்டுவதற்கு அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கோடரிகள், கற்கோடரிகள், கற்கருவிகள், இரும்பான ஆயுதங்கள் அனைத்தையும் தீட்டுகிற ஒரு பாறை வடிவத்தை தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது ஒரு புதியதான ஒரு விஷயத்த நம்ம தொல்லியல்
உலகத்திற்கு எடுத்து சொல்கிறோம். கிட்டத்தட்ட 9 விதமான தீட்டுப்பாறைகள். இது ரொம்ப சிறப்புன்னு கேட்டோம்னா, இப்படி பள்ளமாக குழிவாக இருக்கிற பகுதின்னு பகிர்ந்தா கூட இப்படி சப்போஸ் ஏன்னா இந்த பாருங்களா, இப்படி கடைசியாக அந்த பட்டையெல்லாம் தீட்டிட்டு பிறகு சனி வந்தால் கூட அந்த கூர்மை பகுதி தீட்டுவதற்கு நின்ற வாக்கில் விட்டுட்டு இப்படி பாருங்க, இப்படி நின்ற வாக்கிலே இப்படி இப்படி அந்த கூர் பகுதியை மட்டும் தீட்டுவதற்கான ஒரு களமெல்லாம் அமைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் வந்து நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். நிறைய பேர் வந்து பார்த்துருப்பார்கள். ஏன்னா இங்கே நிறைய நிச்சயமாக இந்த ஓவியங்களை பார்க்க வருகிறவர்கள், ஏதாவது தொல் அச்சங்கள் ஆதாரங்கள் இங்கே கிடைக்குமா என்று வருகிறவர்கள் இதை பார்த்திருக்க கூடும். ஆனால் இதை அந்த அளவுக்கு பார்த்தால என்று தெரியவில்லை. எனவே இதை எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன்ற ஒரு சந்தோஷத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன். யாராவது முன்னாடியே சொல்லிட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் இது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த விவரங்களை நாம் சொல்கிற விதத்தில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த அளவுக்கு எங்களை வந்து இந்த தொல்லியல் சார்ந்த களத்தில் களமாட கற்றுத்தந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தை சார்ந்திருக்கக்கூடிய வசந்தி மேடம், பூங்குன்றன் ஐயா, அப்புறம் குழந்தைவேலன் ஐயா, நமக்கு ஜீவா சார், அப்புறம் வந்து முருகன் சார், அப்புறம் இந்த மதுரை வீரன் சார் போன்றவர்களெல்லாம் இந்த நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய பாதையில் தான் ஏதோ நாங்கள் இதை செஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த முடிப்போம். ஏன்னா இது தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ அடுத்ததாக இரும்பு உருக்கிய இடங்கள் எல்லாம் இருக்கிறதாக சொன்னார்கள். அதை போய் பார்க்கணும். அந்த குகை ஓவியங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த காணொலி இதோடு நம்ம நிறுத்திப்போம். இங்கு இருக்கக்கூடிய சான்று ஆதாரங்களில் இன்னும் அடுத்ததாக இருக்கக்கூடிய பல ஆதாரங்களை தேடுவோம். நன்றி.